Hi, hello friends, welcome back to our channel. இன்னி வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தனா மலையாள லெட்டர்ஸ் தாங்க நம்ம கத்துக்க போறோம். த்ரூ தமிழ் வழியா நம்ம கத்துக்க போறோம். நான் ஆல்ரெடி vowels அதாவது மலையாளத்தோட vowels லெட்டர்ஸ் நான் வீடியோ போட்டுருக்கேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டது. அதுக்கு அப்புறம் என்னால இந்த வீடியோ கான்சனன்ட்ஸ் போடுறேன்னு சொல்லிருந்தேங்க அடுத்த அப்கமிங் வீடியோஸ்ல. என்னால அதுக்கு அடுத்து கொஞ்சம் போடுறதுக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சு. அதனால நான் ஃபர்ஸ்டே உங்கள்ட்ட சாரி கேட்டுக்கிறேன். இப்போ நீங்க மலையாளம் கத்துக்கணும் அப்படினு நினைச்சீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் எடுத்தனா நம்ம தமிழ்ல எப்படி உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் அதை படிச்சாதான் நமக்கு தமிழ் எழுத படிக்க அந்த மாதிரி வாசிக்கலாம் தெரியும். அதே மாதிரியே தான் எல்லா எழுத்துகளுக்கும் அதாவது எல்லா லாங்குவேஜுக்கும் இப்ப மலையாளத்துல ஃபர்ஸ்ட் vowels நம்ம கத்துக்கிட்டோம். ஆல்ரெடி நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த வீடியோலயும் ஈஸியா எப்படி எழுதுறது அப்படிங்கறது மாதிரி சொல்லியிருப்பேன். இப்ப இதுல அதுக்கு அடுத்து கான்சனன்ட்ஸ் அதாவது நம்ம தமிழ்ல காஞாச்சா அப்படி படிப்போம் பாத்தீங்களா, அது மாதிரி மலையாளத்துல எப்படி எழுதுறாங்க அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு தமிழுக்கு காஞாச்சா அப்படி மட்டும்தான் வரும். ஆனா ஹிந்தில எல்லாம் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருந்திருக்கும் காக்கே ஒரு 4 விதமான டிஃபரெண்ட் கா எழுதியிருப்பாங்க. சாக்கும் அந்த மாதிரி 4 விதமான டிஃபரெண்டானது எழுதியிருக்கும். அது மாதிரி அந்த கசட தப அந்த 5 இதுக்குமே பார்த்தோம்னா ஒரு டிஃபரெண்டா 4 இருக்கும், 4 எழுத்துக்கள் இருக்கும். அதே மாதிரியே தான் மலையாளத்திலயும் இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா கா பாருங்க, நம்ம தமிழ்ல எப்படி கா போடுவோமோ அதே மாதிரியே தான் இது எப்படி எழுதணுங்கிறத நான் அடுத்து சொல்றேன். இப்ப முதல்ல க அப்படின்னோம்னா எப்படி இருக்கும்னு பாத்துக்கோங்க. க அந்த ரெண்டாவது வர்றது எப்பொழுதும் கொஞ்சம் அழுத்தி சொல்லணும். அழுத்தி சொல்றது நம்ம தமிழ்ல வா எழுதுவோம் பாருங்க, அதே மாதிரியே இருக்கு. அதுக்கு அடுத்து க கொஞ்சம் அந்த அஸ்தி வாய்ஸ்ல சொல்றதுன்னு சொல்லுவாங்கல்ல க. அதுக்கடுத்து பாருங்க க அப்படி சொல்லணும். அதுக்கடுத்து நம்ம தமிழ்ல காஞாச்சா அப்படிங்கறதுல ரெண்டாவதுல ஞா வரும் பாத்தீங்களா, அந்த ஞா இது. ஓகேங்களா. இப்ப காக்கு மொத்தம் 4 விதமான கா இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் 2 கா எப்பொழுதுமே அப்படியே அழுத்தி வரும். ஃபர்ஸ்ட் கா, அதுக்கடுத்து இக்க அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்து வர ரெண்டுமே கொஞ்சம் அஸ்தி வாய்ஸ்ல தொண்டையில இருந்து வர்ற மாதிரி வரும். க க கக்க கக்க. ஓகேங்களா. கக்க கக்க ஞா. அதுக்கு அடுத்து சா பாருங்க. சா எப்படி இருக்கு பாருங்க, நம்ம சின்னதா நம்பர் 2 போடுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி போட்டு மேல இந்த மாதிரி இருக்கணும். எப்பொழுதுமே இது 2 லைன் நோட்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். ச அதுலயே இன்னும் கொஞ்சம் அழுத்தி சொன்ன ச ச அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இந்த சாவே போட்டு மேல இப்படி ஒத்த சொல்லி கொம்பு போடணும். அதுக்கு அடுத்து ஜ ஜ நம்ம தமிழ்ல எப்படி ஜ எழுதுவோம், வடமொழி எழுத்து ஜ அதே தான் வருது. ஜ அதையே இன்னும் கொஞ்சம் தொண்டையில இருந்து அஸ்தி வயசுல இருந்து சொல்ற மாதிரி ஜ அப்படின்னம்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கு அடுத்து காஞ ச ஞ தமிழ்ல படிப்போம் பாத்தீங்களா, கா படிப்போம், அதுக்கடுத்து ஞா படிப்போம், அதுக்கடுத்து ச, அதுக்கப்புறம் ஞ. வரிசையா 4 லெட்டருக்கு எப்படி வருது, நம்ம தமிழ்ல வெறும் 4 லெட்டர்ஸ் படிக்கிறத நம்ம மலையாளத்துல எப்படி படிக்கிறோம், காலே ஒரு 4 கா வந்துருச்சு, அப்புறம் ஞ, சாலே ஒரு 4 சா வந்துருச்சு, அதுக்கப்புறம் ஞ. இப்ப அதுக்கடுத்து என்ன படிப்போம், டா படிப்போம். ஓகேங்களா. நம்ம தமிழ்ல படிக்கிறதே தான் அப்படியே எப்படி வருது பாருங்க. டால நம்ம இங்கிலீஷ் லெட்டர் எஸ் ஓ போடுவோம்ல, அதுதான் டாக்கு மலையாளத்துல. இது நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் இந்த மாதிரி சொல்றேன். ஓகேங்களா. இங்கிலீஷ்ல நம்ம எஸ் ஓ போடுவோம் பாத்தீங்களா, அதுதான் மலையாளத்துல ட இட்ட. ஓகேங்களா. ட இட்ட. அதுக்கு அடுத்து ட ட ட என்னடா அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உள்ள டா தான் இது. ஓகேங்களா. இந்த டா இது இப்படி இருக்கு. அதுக்கடுத்து இன்னொரு டால மேல அப்படியே சுழிக்கணும். அதுக்கடுத்து 3 சுழினா நம்ம தமிழ்ல படிக்கிறது ஞாபகம் வருதுங்களா, க ஞ ச ஞ டாக்கு அப்புறம் நான் படிப்போம் 3 சுழினா, அதுதான் இங்க வருது. டாக்கு இங்க 4 விதமான டா இருக்கு, அவ்வளவுதான். டா நான் படிச்சதுக்கு அப்புறம் தமிழ்ல அடுத்து என்ன படிப்போம், தா படிப்போம், அதுதான் இங்க வருது. இங்க பாருங்க தா. தா எப்படி பண்ணணும், இந்த மாதிரி இப்படி எழுதணும். ஓகேங்களா. நம்ம இந்த 2 சுழி நான் போடுவோம்ல, அதுல முன்னாடி சுழி வராம நடுப்புற மட்டும் சுழி வர்ற மாதிரி வரணும். இது தா. அதே மாதிரி இத்த தாவை இன்னும் கொஞ்சம் அழுத்தி சொல்லணும் அப்படின்னம்னா நம்ம தமிழ்ல மா எப்படி எழுதுவோம், அதுதான் இதுக்கு இத்த. அப்புறம் த த அப்படி சொல்லுவோம்ல, அதுக்கு நம்ம 3 மாதிரி போடணும். முன்னாடி ஒரு இப்படி ஒரு 1 மாதிரி ஆரம்பிச்சு அப்படியே 3 போடணும். இது த. அப்புறம் யா போடுவோம் பாத்தீங்களா, யா இன்னொரு த. தாலே 4 த இருக்குல்ல, த த த த. ஓகேங்களா. சொல்றப்ப எப்படி சொல்லணும், த த 2 அழுத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறம் த த.
ஓகேங்களா. அதுக்கு அடுத்து வந்து நான் வந்து இது வந்து 2 சுழி நாவாவும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து தாக்கு அப்புறம் தமிழ்ல நான் படிப்போம் பாத்தீங்களா, இது இந்த 2 சுழி நான் வந்து தமிழ்ல வந்து நம்ம லாஸ்டா எழுதுவோம். அந்த எழுத்துக்கள் எங்க எழுதுவோமோ அதே மாதிரி இந்த நான் எங்க எழுதுவோமோ அந்த இடத்துல மலையாளத்துல எந்த நாவை யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி 2 சுழி நாள நம்ம இப்படி ரவுண்டு வரும் பாத்தீங்களா, இந்த ரவுண்டு வராம வரணும், அவ்வளவுதான். தமிழ்ல அதுக்கு அடுத்து நாக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து என்ன படிப்போம், பா படிப்போம். ஓகேங்களா. அப்ப வரிசையா அப்படி வருது பாருங்க. பாங்கிறது சின்னதா இப்படி ஒத்த சுழி கொம்பு போடுவோம் பாத்தீங்களா தமிழ்ல, அதுலனா சுழிக்காம ஒத்த சுழி கொம்பு சின்னதா போடணும், ஃபுல்லா இப்படி போட்டுறக்கூடாது. 2 லைன் நோட்லயே நான் எப்படி போட்டிருக்கேன், சின்னதா இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மலா நம்ம எப்படி எழுதுவோம், இப்படி எழுதுவோம். பாங்கிறது தமிழ்ல இப்படி மட்டும் போட்டுருவோம் பாத்தீங்களா, அந்த இந்த ஒரு கோடுக்கு பதிலா இப்படி சின்னதா இப்படி போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். இது இப்ப அப்படிங்கிறதுக்கு இதையே அப்படியே போட்டு இப்படி வந்து திருப்பி ஒத்த சுழி கொம்பு, அந்த சுழி மட்டும் போடக்கூடாது, ரவுண்டு வரக்கூடாது. ஓகேங்களா. இப்ப அதுக்கு அடுத்து வந்து அதுக்கப்புறம் தமிழ்ல பாக்கு அப்புறம் என்ன படிப்போம், மா படிப்போம். ஓகேங்களா. பாக்கு அப்புறம் என்ன படிப்போம், மா படிப்போம். இந்த லெட்டர்ஸ் எல்லாம் எப்படி எழுதணுங்கிறது நான் அப்படியே உங்களுக்கு பின்னாடி வந்து எழுதி காமிக்கிறேன். ஓகேங்களா. அப்ப நம்ம தமிழ்ல படிச்ச மாதிரியே வந்துருச்சா. இப்ப தமிழ்ல என்னென்ன படிச்சோம், தமிழ்ல படிச்சதே தான் அப்படியே வரிசையா வருது பாருங்க. க ஞ ச ஞ ட ந த நால இது வந்து லாஸ்ட் நான் தமிழ்ல லாஸ்ட் இந்த தான் நம்ம இந்த தாக்கு அப்புறம் படிப்போம். த ந ப ம. ஓகேங்களா. ப ம. இப்ப அதுக்கு அடுத்து என்ன படிப்போம், ஏற லாவ, அதுதானே படிப்போம். அது பார்க்கலாம். இப்ப இங்க பாருங்க. அதுக்கு அடுத்து என்ன படிப்போம், படிப்போம். வந்து தமிழ்ல படிப்போம். அதே மாதிரியே போட்டு நடுப்புற மட்டும் ஒரு சுழி இருக்கு, இங்கிட்டு ஒரு சுழி இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம அதாவது தமிழ்ல வந்து அப்புறம் இந்த படிப்போம் பாத்தீங்களா, அதே மாதிரி மலையாளத்துல ரானா ஒத்த சுழி கொம்பு வந்து நம்ம இப்படி இந்த சைடு ரவுண்டு போடுவோமா, ஆனா இந்த சைடு ரவுண்டு போட்டா அதுக்கு அடுத்து என்னது லா பாருங்களேன். நம்ம இங்க போட்டிருக்கதே அப்படியே கொஞ்சம் திருப்பி போட்டிருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும் பாருங்க. இந்த சைடு சுழி போட்டிருக்கு, கீழே போட்டிருக்கோம், இந்த சுழிய மேல போட்டிருக்காங்க. நார்மல் பா போட்டு மேல ஒரு சுழி போடணும். இது அதுக்கு அடுத்து வாக்கு பாருங்க. நம்ம தமிழ்ல வா எப்படி எழுதுறோமோ அதே மாதிரியே எழுதணும், ஆனா சுழி இருக்க கூடாது. நம்ம சுழி இருந்துச்சுன்னா என்னவாயிரும், நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். சுழி இருந்துச்சுன்னா என்னது, கா வரிசையில உள்ள செகண்ட் காக்கு தான் சுழி வரணும், வாக்கு வந்து சுழி வரக்கூடாது. அப்ப தமிழ்ல என்ன படிப்போம், அதுக்கப்புறம் என்ன படிப்போம், மத்தல லா. இது வந்து இங்க வரணும், இது இங்க லாஸ்டா வரணும். நான் இப்படி எழுதிட்டேன். அப்புறம் என்ன வரணும், லா. மத்தல லா போடுவோம் பாத்தீங்களா, அந்த மத்தல லாக்கு மலையாளத்துல எப்படி எழுதணும், சிறப்பு லா, தமிழுக்கே உரிய சிறப்பு லா. அதை எப்படி எழுதணும், நம்ம எப்படி தமிழ்ல எழுதுவோமோ அதே மாதிரி எழுதணும், ஆனா நல்லா இப்படி வளைக்காம அப்படியே போடணும். மாதிரி போட்டு அப்படியே இப்படி இழுத்து விட்டுறணும், அவ்வளவுதான். அதுக்கு அடுத்து ராக்கு அதாவது முன்னாடி ஒரு படிச்சோம். இந்த எப்படியும் இந்த சைடு ரவுண்ட் வரணும். இந்த ராக்கு என்னன்னா எதுவுமே வரக்கூடாது, அப்படியே சும்மா போட்டுறணும். இந்த அப்புறம் தமிழ்ல அதுக்கு அடுத்து என்ன படிப்போம், படிப்போம். 2 சுழினா. அதுக்கு பதிலா நம்ம இங்க என்ன படிச்சாச்சு, இந்த இடத்துல வரிசையில உள்ள நாக்கே என்ன படிச்சாச்சு, இந்த நாக்கும் இதேதான், அதாவது இந்த 2 சுழி நாக்கும் இதுதான், இந்த நாவுக்கும் இதேதான். ஓகேங்களா. அப்ப நம்ம தமிழ்ல படிக்க வேண்டிய அந்த காஞா வரிசைய சொல்லி பாருங்க வருதான்ட்டு. காஞா ச ஞ ட ந த ந ப ம அதாவது ராக்கு அப்புறம் லாஸ்ட்ல 2 சுழினா. ஃபுல்லா இப்ப நம்ம தமிழ்ல படிச்சதை எல்லாத்தையும் படிச்சாச்சு. அது இல்லாம வடமொழி எழுத்துக்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இங்க எழுதியிருக்காங்க. சான் வடமொழி எழுத்து சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த சாக்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி இப்படி எஸ்ஐயே இப்படி தலைகீழா போட்டு ஒரு கொம்பு ஒண்ணு போடணும். அதுக்கு அடுத்து ஷா சொல்லுவோம் பாத்தீங்களா, அதாவது தமிழ்ல வந்து ஒரு ஷா எழுதுவோம்ல, அதே மாதிரியே இருக்கு பாருங்க. அதாவது தமிழ்லன்னா வடமொழி எழுத்துக்கான ஷாவை இப்படி எழுதுவோம் பாத்தீங்களா, அது மாதிரியே தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அப்புறம் இன்னொரு சா போடுவோம் பாத்தீங்களா, அதே சா தான், ஆனா இந்த இடத்துல என்ன போடக்கூடாது, ரவுண்டு போடக்கூடாது. அதுக்கு அடுத்து ஓகேங்களா. இப்ப இவ்வளவுதான் வந்து கான்சனன்ஸ் லெட்டர்ஸ், அதாவது மலையாளத்தோட கான்சனன்ஸ் மெய்யெழுத்துக்கள் வந்து த்ரூ தமிழ் மூலியமா எப்படி அப்படிங்கறத நான் இப்ப ஃபுல்லா சொல்லிட்டேன். இப்ப இதை எப்படி எழுதுறது அப்படிங்கறத பாக்கலாம். நான் இப்ப வந்து உங்களுக்கு முன்னாடியே நான் அதை வந்து எழுதி காமிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும் எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து எழுதலாம். எப்படி எழுதணும்னா, அதாவது மலையாளம் தெரிஞ்சவங்க ஈஸியா எழுதிடுவாங்க. நம்ம மலையாளம் இப்ப கத்துக்கிறதுனால நமக்கு புரிஞ்ச மாதிரி எப்படி எழுதணும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா, இப்படி ஆரம்பிச்சு இப்படி, ஓகேங்களா,
கா. காலே மொத்தம் என்ன 4 கா எழுதணும். ஃபர்ஸ்ட் கா எழுதியாச்சு. அடுத்த கா என்ன எழுதணும்னா நம்ம தமிழ்ல வா எழுதுவோம் பாத்தீங்களா, அதுதான் அடுத்த கா. ஓகேங்களா, தமிழ்ல வா எழுதுவோம்ல, அதுதான் அடுத்த கா. அடுத்து வந்து நம்ம எஸ் போடுவோம் பாத்தீங்களா, எஸ்ஸையே இப்படி தலைகீழா இப்படி போடணும். எஸ்ஸையே இப்படி போடணும். இது வந்து ஒரு கா. அதுக்கு அடுத்து கா பார்த்தோம்னா எப்படின்னா சின்னதா ஒரு இது பண்ணும். 2 லைன் நோட்ல பிராக்டிஸ் பண்ணுங்க, அப்பதான் கரெக்டா வரும். சின்னதா இப்படி போட்டுட்டு இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு இப்படி கொண்டு வந்து இப்படி இப்படி. ஓகேங்களா, இது வந்து ஒரு கா. அதுக்கு அடுத்து ஞா. காக்கு அப்புறம் நம்ம என்ன படிக்கணும், ஞாக்கு ஃபர்ஸ்ட் இப்படி போட்டுருங்க. ஒத்த சுழி கொம்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 ஒத்த சுழி கொம்பு போட்டுட்டு அதுக்கடுத்து என்ன 3. அப்ப இது என்னது, தமிழ்ல எழுதுனா அதாவது தமிழ்ல நம்ம படிக்கிறது காலே வந்து மொத்தம் 4 கா வந்துரும். அதுக்கடுத்து ஞா. ஓகேங்களா, கா ஞா. அதுக்கடுத்து என்னது சா. சா எப்படி எழுதணும், சின்னதா 2 போடுற மாதிரி இப்படி போடுங்க. சின்னதா இப்படி 2 போடுற மாதிரி இப்படி போட்டு இப்படி கொண்டு வரணும். ஓகேங்களா, இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி மேல ஃபுல்லா 2 லைன் நோட்ல. அதே மாதிரியே அடுத்து வந்து சாக்கு என்ன எழுதணும், சின்னதா அதே மாதிரியே 2 இப்படி கொண்டு வந்து இந்த மாதிரியே போட்டுட்டு இந்த இடத்துல இப்படி ஒரு சுழி போட்டுறணும். ஓகேங்களா, இது வந்து சா. அதுக்கு அடுத்து ஜாக்கு நம்ம தமிழ்ல எழுதுவோம் பாத்தீங்களா, அதே மாதிரியே போட்டுறணும். அதேதான், அதே எழுதியாச்சு. அதுக்கடுத்து பாருங்க, அடுத்த ஜாக்கு ஃபர்ஸ்ட் இப்படி போட்டுருங்க. ஓகேங்களா, ஒத்த சுழி கொம்பு போட்டு அதோட சேர்த்து இன்னொன்னு வந்துட்டு அப்படியே இப்படி வரணும். யா. ஓகேங்களா, இது ரெண்டையும் சேர்த்து எழுதுற மாதிரி வரும். அதுக்கடுத்து ஞா எழுதணும். ஞாக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒத்த சுழி கொம்பு போட்டுருங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து இன்னொரு ஒத்த சுழி கொம்பு மாதிரி போட்டு இங்கிட்ட ரவுண்டு வராம இங்கிட்ட ரவுண்டு வரணும். ஓகேங்களா, இங்கிட்ட ரவுண்டு வந்து திருப்பி இப்படி வரணும். ஓகேங்களா, ஏன்னா இது வந்து நம்ம தமிழ்ல படிச்சிருப்போம் பாத்தீங்களா, அந்த ஞா அதுக்கானதான் இங்க நம்ம எழுதிருக்கிறோம். அப்ப கா ஞா. அதுக்கடுத்து இது என்னது சா, இது வந்து ஞா. ஓகேங்களா, அதுக்கப்புறம் தமிழ்ல என்ன படிப்போம், கா ஞா சா ஞாக்கு அப்புறம் டா படிப்போம். டா எப்படின்னா நம்ம இங்கிலீஷ்ல எஸ் எப்படி எழுதுவோமோ அதே மாதிரியே தான். இது வந்து டா. அப்புறம் இன்னொரு டா வந்து ரவுண்டு ஓ மட்டும் போடணும். அதுக்கடுத்து அடுத்த டா எப்படி எழுதணும்னா முதல்ல யா மாதிரி போட்டுக்கோங்க. யாவையே எழுதிட்டு இதை வந்து இப்படி முன்னாடி இப்படி யா போட்டுட்டு முன்னாடி இப்படி இழுத்து விட்டுருங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து அதே மாதிரியே தான் இந்த யா இதை போட்டுட்டு இதை இப்படி முன்னாடி இழுத்து விட்டுட்டு இன்னொரு ஒரு டா அப்படிங்கறதுனால அதை தெரியப்படுத்துறதுக்கு என்ன பண்றாங்க, இந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா, அப்ப அதுக்கடுத்து என்ன வரும், காஞா சாஞா டா ஃபுல்லா எழுதியாச்சு. டாக்கு அப்புறம் தமிழ்ல என்ன படிச்சிருப்போம், நா படிச்சிருப்போம். அந்த நாவை இங்க இதுல எப்படி எழுதணும்னா முதல்ல ஒத்த சுழி கொம்பு இப்படி போட்டுக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து திருப்பி இதே மாதிரியே ஒண்ணு, திருப்பி அப்புறம் இதே மாதிரியே வந்து இப்படி. ஓகேங்களா, அப்ப இது என்னது, இது ஃபுல்லா டா. டால 4 டா இருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து 3 சுழி நா. இந்த இடத்துல சுழி இல்லாம அப்படியே எழுதுற மாதிரி இருக்கும். அப்புறம் நாக்கு அப்புறம் தமிழ்ல என்ன படிச்சிருப்போம், தா. தா எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒத்த சுழி கொம்பு திருப்பி அப்படியே ஒண்ணு. ஓகேங்களா, இது வந்து தா. தால அடுத்த தா எப்படி எழுதணும்னா மா. தமிழ்ல மா எப்படி எழுதுவோம், அதுதான் வந்து அடுத்த தா. அதுக்கடுத்து பாருங்க, ஒத்த சுழி மாதிரியே இப்படி வந்துட்டு அப்படியே 3 போடணும். ஒத்த சுழி மாதிரியே வந்துட்டு அப்படியே 3 போடணும். அதுக்கடுத்து நம்ம தமிழ்ல யா எழுதுவோம் பாத்தீங்களா, அது வந்து இன்னொரு த. ஓகேங்களா, அதுக்கடுத்து நான் வந்து இந்த யாவை போட்டிருக்கோம்ல, யாவையே அப்படியே தலைகீழா திருப்பி போடணும். ஆனா எங்கேயுமே சுழி வரக்கூடாது. இது வந்து 2 சுழி நா. 2 சுழி நானும் சொல்லலாம். அதுக்கப்புறம் தாக்கு அப்புறம் வர்ற நானும் சொல்லலாம். ஓகேங்களா, இப்ப காஞா சாஞா டானா. அதுக்கப்புறம் இது என்னது தா. நாக்கும் இதே தான் வரும். தமிழ் எழுத்துல உள்ள அந்த மெய் எழுத்துல உள்ள லாஸ்ட் நாக்கும் இதே தான் வரும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் தா நாக்கு அப்புறம் என்ன படிச்சிருப்போம், பா. பாக்கு எப்படின்னா இங்க நம்ம சாக்கு எப்படி 2 மாதிரி போட்டோம்ல, இங்க 2 மாதிரி போடாம இப்படி சின்னதா போடணும். ஓகேங்களா, இப்படி சின்னதா போட்டுட்டு இப்படி இழுத்து பாக்கு எப்படி போடுவோம் அதேதான், இப்படி இழுத்து இப்படி. ஆனா இதுக்கு வந்து இப்படி சின்னதா இப்படி போடணும், சாக்கு வந்து 2 மாதிரி போட்டு போடணும். இது வந்து பா. அடுத்த பா என்னன்னா அதே மாதிரியே இப்படி போட்டு இப்படி கொண்டு வந்து இப்படி இப்படி சாக்கு அடுத்த சாக்கு என்ன பண்ணோம், இப்படி கொண்டு வந்து இப்படி சுழிச்சு விடணும். பால அடுத்த பாக்க என்ன பண்ணணும், இப்படி இந்த சைடு சுழிக்கிறாங்க. அவ்வளவுதான். அடுத்து பா. அடுத்து பா என்ன பண்ணணும்னா ஒத்த சுழி கொம்பு, அதுக்கப்புறம் வந்து ஒத்த சுழி கொம்பு, அதுக்கப்புறம் இப்படி வந்து இப்படி வரணும். ஒத்த சுழி கொம்பு திருப்பி அதுக்கப்புறம் இப்படி வந்து இப்படி வரணும். இது வந்து ஒரு பா.
அடுத்த ப பாருங்க, இந்த ப மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்படி கொண்டு வந்து இப்படி வந்துடணும். ஓகேங்களா? இப்படி வந்துட்டு திருப்பி இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வரணும். ஒரு புழு நெளிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்களேன். இந்த தாவை இதையும் பார்த்தோன்னா கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒன்னா இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ இங்க 3 மாதிரி போடணும். ஆனா இங்க 3 மாதிரி போடாம இப்படி கொண்டு வந்து இப்படி வளைக்கணும். அவ்வளவுதான். ஓகேங்களா? அடுத்து பாக்கு அப்புறம் என்ன வரும்? மா வரும். மா எப்படி எழுதணும்னா முதல்ல இப்படி ஒரு கீழே ஒரு கோடு போட்டு இப்படி போட்டுட்டு இப்படி இழுத்து விட்டுறணும். அவ்வளவுதான். அப்ப இது என்னது? இது ஃபுல்லா இது வந்து பா வரிசை 4 பா. அதுக்கப்புறம் இது வந்து மா. ஓகேங்களா? பா மா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன படிச்சிருப்போம்? தமிழ்ல யா படிச்சிருப்போம். யா எப்படி எழுதணும்? யா எப்படின்னா இப்படி இருந்து ஆரம்பிச்சு இப்படி. ஓகேங்களா? யாலே நடுப்புற இப்படி சுழி வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை இதோட ஜாயின் பண்ணணும். யா. அதுக்கடுத்து வந்து ரா. ராக்கு ஒத்த சுழி கொம்பு, ஆனா சுழி வந்து இங்கிட்டு வரணும். அதுக்கடுத்து என்னது? லா. லாக்கு என்ன பண்ணணும்? பா. நம்ம நார்மல் தமிழ்ல பா போடுவோம்ல, பா போட்டுட்டு இதை இப்படி ஒரு ரவுண்டு வர்ற மாதிரி இப்படி வந்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து லா, அதாவது லட்டுக்கு வரும் பாத்தீங்களா, அந்த லா. அதுக்கடுத்து வந்து வா. தமிழ்ல வா எப்படி எழுதுவோமா அதே மாதிரியே எழுதணும். அதே மாதிரியே எழுதிட்டு, ஆனா என்ன பண்ணக்கூடாது? சுழி வந்து வரக்கூடாது. அவ்வளவுதான். இப்படி கொண்டு வந்து இப்படி சுழி வராம அப்படியே போட்டுறணும். அப்ப இது என்னது? இது வந்து தமிழ்ல படிச்ச ய, ர, ல, வ. ஓகேங்களா? அதுக்கடுத்து என்ன படிச்சிருப்போம்? மத்தல லா படிச்சிருப்போம். மத்தல லா படிச்சிருப்போமா? அது எப்படி எழுதணும்னா இப்படி ரவுண்டு போட்டு இப்படி 3 மாதிரி போட்டுறணும். ஓகேங்களா? 3 மாதிரி போட்டு இப்படி கொண்டு வந்து இப்படி. இது வந்து மத்தல லா. அதுக்கப்புறம் சிறப்பு லா வந்து நம்ம அங்க எப்படி எழுதுவோமோ அதே மாதிரியே எழுதி இப்படி அதை வந்து நல்லா இப்படி வளைச்சு போடுவோம்ல, வளைக்காம இப்படியே போடணும். அடுத்து வந்து ர. ஓகேங்களா? இது என்னதப்ப? யா, ர, லாவ. அதுக்கப்புறம் இது வந்து மத்தல லா, இது வந்து சிறப்பு லா, அதுக்கப்புறம் இது வந்து ர. ராக்கு அப்புறம் நம்ம என்ன படிச்சிருப்போம்? தமிழ்ல வந்து 2 சுழி நா படிச்சிருப்போம். அதுதான் நம்ம எங்க எழுதிட்டோம்? இங்க 2 சுழி நாக்கும் இதுதான், இந்த நாவுக்கும் இதுதான். அப்ப தமிழ்ல உள்ள வரிசையா சொல்லி பாருங்க. காஞ, சாஞ, டான, தான, பாம, ய, ர, லவ, லா, ல, ர, ந எல்லாமே முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து வடமொழி எழுத்துக்கள் இருக்கு. அது மட்டும் 4 மட்டும் பாத்திரலாம். அதோட அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. வடமொழி எழுத்துக்கள்ல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சா. சாக்கு என்ன எழுதணும்னா எஸ் மாதிரியே இப்படி போட்டு இப்படி ஒரு சுழி போடணும். ஓகேங்களா? அடுத்த ஷா என்ன பண்ணணும்னா இப்படி போட்டுட்டு இப்படி கொண்டு வந்து இப்படி இப்படி நிப்பாட்டிடுங்க. நிப்பாட்டிட்டு இதை இப்படி வளைச்சு இப்படி கொண்டு வரணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த சா பார்த்தோம்னா சுழி இல்லாம நம்ம தமிழ்ல எப்படி எழுதுவோமோ அதே மாதிரியே சா. அதுக்கு அடுத்து வந்து ஹா. ஹாக்கு வந்து இப்படி சின்னதா ஒரு இது போட்டு இப்படி கோடு போட்டுட்டு அடுத்தது இப்படி பெருசா வரணும். இந்த சைடு சின்னதா இருக்கணும், இது பெருசா இருக்கணும். இது எப்படின்னு பார்த்தோம்னா அதாவது இந்த சா வந்து நார்மலா சா அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த சாக்கு எழுதலாம். இது வந்து ஷா. ஷா இப்படி எழுதுவோம் பாத்தீங்களா, அந்த ஷா மாதிரியே இருக்கா இந்த இது. இது பார்த்தோம்னா இந்த சா இப்படி எழுதுவோம் பாத்தீங்களா, அந்த இதுக்கு. அப்புறம் இது வந்து கிட்டத்தட்ட இது எல்லாமே நம்ம எப்படி வடமொழி எழுத்துக்கள் எழுதுவோமோ அதே மாதிரியே தான் இருக்கு. ஓகேங்களா? அவ்வளவுதான். கான்சனன்ஸ் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. எப்படி ஈஸியா எழுதுறது அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பா வந்து இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. 2 லைன் நோட்ல நான் சொன்ன மாதிரி அப்படி பொறுமையா எழுதி பாருங்க, உங்களுக்கு வந்து புரியும். அதுக்கடுத்து நான் இதுல இருந்து வந்து சின்ன சின்ன லெட்டர்ஸ் வந்து நம்ம மலையாளத்துல ஒவ்வொரு வேர்டுக்கும் எப்படி எப்படி மலையாளத்துல சொல்லுவாங்க, அது எப்படி எழுதணும் அப்படிங்கறது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி சின்ன கிளாஸ் புக் இருக்குல்ல அதுல சொல்லியிருப்பாங்க. அதை வச்சு நம்ம படிச்சோம் அப்படின்னோம்னா கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு புரியும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்காவது நீங்க மலையாளம் கத்துக்கணும்னு லேர்ன் பண்ணிக்கிற அதாவது ஆசைப்படுற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.